சாமி என்ன சொல்வார் என்றால், நமது சரணானந்த சாமி, தேகப்பற்றை ஒழித்து மேல்நிலை அனுபவம் வேண்டி யார் ஒருவன் உண்மையாக முயல்கின்றானோ அவனுக்கு திருவருளே முன் வந்து கூட்டி வைக்கும் என்று சாமி சொல்லுவார். ஞான நூல்களிலே கூட இறைவன் பொருட்டாக தனது சரீர சுகங்களை விட்டுவிட்டவன் தன்னுடைய பிரயாணத்திலே முக்கால் பங்கை கடந்தவனாக இருக்கிறான் என்ற ஒரு கோடு சொல்கிறது. ஞான மார்க்கத்தில் சரீர சுகத்தை யார் ஒருவன் கடவுளுக்காக விட்டானோ அவன் தன்னுடைய கடவுளை நோக்கிய பிரயாணத்திலே முக்கால் தாகத்தை அவன் கடந்தவனாக இருக்கிறான் என்றால், தேகப்பற்றை விடுதல் என்பது சுத்த சன்மார்க்கத்திலே எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு அனுபவித்ததெல்லாம் போதும் என்ற அலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் பூரணமாக நம்மை நாமே அனுபவிக்காத அளவுக்கு நாம் மாறிக்கொண்டு வர வேண்டியது ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறது. அதுபோல இறைவன் பொருட்டாக எவன் ஒருவன் தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டானோ சகல தர்மங்களையும் அவனுக்கே அர்ப்பணித்து விட்டானோ அவனை இறைவனே தேடி வருவான் என்று சொல்கிறது. இது ஒரு வகையான ஞானம். தான் செய்யக்கூடிய அத்தனை செய்கைகளையும், ஜீவகாருண்ய செய்கைகளையும், தன்னுடைய செய்கைகளையும் அந்த ஆண்டவனுக்கே ஒப்படைத்து விடக்கூடிய ஒரு மனோபக்குவம் யாரிடத்தில் ஏற்படுகிறதோ அவனை தேடி வந்து ஆண்டவனே ஆட்கொள்வான் என்பது ஒரு அனுபவ வாக்குதான். சுத்த சன்மார்க்கத்திலேயும் நீங்கள் ஜீவகாருண்யத்தையே வந்து ஒரு வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக்கொண்டால் அவனே ஆண்டவனும் ஆவான் என்று வள்ளற் பெருமான் கூறவில்லையா? அதுபோலத்தான் இன்றைய காலகட்டத்தில் கலியுகம் முடிந்து சுத்த சன்மார்க்கம் ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த சுத்த சன்மார்க்கத்திலே சுத்த சன்மார்க்க சம்சார வாழ்க்கை ஒன்று புதிதாக தொடங்க வேண்டி இருக்கின்றது. அத்தகைய வைராக்கியமும் விவேகமும் அதோடு நிராசையும் கொண்ட உன்னதமான குடும்பம்தான் முதலிலே உருவாக்கப்பட வேண்டியிருக்கிறது. சுத்த சன்மார்க்கத்தில் வைராக்கிய உணர்வு, கடவுளினுடைய அருளை அடைய வேண்டும் என்ற வைராக்கியம், இறைவனுடைய அருளை பெற்று நித்திய மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்ற லட்சியம், அதோடு நிராசை என்கின்ற ஒரு வாழ்க்கை தத்துவம், இந்த மூன்றையும் கொண்ட ஒரு சாது குடும்பம் உருவாக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த உன்னதமான சம்சாரத்தில் ஜீவகாருண்யம் ஒரு சன்மார்க்கி சேர்த்து கொள்கின்ற போது ஒரு சுத்த சன்மார்க்க சம்சாரி உலகுக்கு கிடைக்கிறான். இதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு சுத்த சன்மார்க்க சம்சாரி கிடைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் சுத்த சன்மார்க்க சம்சாரியானவன் வைராகிய எண்ணத்தோடும் விவேகம் என்ற அறிவை கொண்டு கடவுளை அடைவதையே குறிக்கோளாக கொள்ளக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை கொண்டவனாகவும் நிராசை என்கின்ற அந்த உலக போக இச்சை நீங்கியவனாகவும் இருந்து கொண்டு ஜீவகாருண்யம் என்ற தெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் சுத்த சன்மார்க்க சம்சார குடும்பம் என்று சொல்லப்படும். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சுத்த சன்மார்க்க சம்சார குடும்பங்கள் ஏற்பட்டால் அவர்களாலே இந்த உலகம் திருந்தும். வேறு யாராலையும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை திருத்துதல் முடியாது என்று இந்த சத்விச்சாரத்திலே கூறிக்கொண்டு நீங்கள் எல்லாம் இந்த சத்விச்சாரத்தில் கலந்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த தயவை தெரிவித்துக் கொண்டு இதை சத்விச்சாரத்தை முடித்துக் கொள்கிறோம். தயவு.